பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சத்தம் என்கிற வீடியோ மூலமாய் உங்களை பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஏசியா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலேயாய் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்துல ஆண்டவர் இப்படியா சொல்லுகிறாரு, உலகத்திலேயே மறக்க முடியாத, உலகத்திலே பிரிக்க முடியாத ஒரு உறவு என்ன அப்படின்னா தாய்க்கும் மகனுக்கும் இருக்கிற உறவு தாங்க. அப்படிப்பட்ட அந்த ஸ்திரீ தன்னுடைய வயிற்றுல 10 மாசம் பெற்றெடுத்த அந்த ஸ்திரீ தன் குழந்தைய, தன் பிள்ளைய, தன் பாலகனை மறப்பாலோ? அவர்களுங்கும் போது அப்பாவும் அம்மாவும் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதே போலதான் வேதத்துல யாபேஸ்னு ஒருத்தர் இருந்தாங்க. அந்த யாபேஸ்ன்றது அவங்க அம்மாவுக்கு ஒரு கவலையா, அவனுக்கு யாபேஸ்ன்னு ஒரு வேதனையின் மகன், ஒரு துக்கத்தின் மகன் பேர் வச்சாங்க. ஆனா அந்த யாபேச கர்த்தர் மறக்கல. அந்த யாபேச கர்த்தர் யாபேசை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க மறக்கப்பட்டது போல, எல்லாரும் கைவிடப்பட்டது போல தனிமையில நின்று கொண்டிருக்கீங்களா? எல்லாரும் இருந்து யாரும் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கீங்களா? அப்படிப்பட்ட உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ நான் போடுகிறேன். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். உங்களை மறக்க மாட்டாரு. யார் உங்களை மறக்கலாம், யார் உங்களை வெறுத்து போகலாம், எல்லாரும் உங்களை கைவிட்டு மறந்து போகலாம். ஆனா ஒரு நாளும் கைவிடாதவர், ஒரு நாளும் மறக்காதவர் இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் பார்த்திருந்தாங்க. இயேசு உங்களுக்காக எனக்காக சிலுவையில மரித்து உங்களையும் உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்காங்க. அந்த ஜீவனை கொடுத்து அவரை நேசித்திருக்கார். அந்த அன்பு உங்களோட கூட இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். God bless you. Have a nice day. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். Thank you.